ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் மினி vlog. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி உருளைக்கிழங்கு மசால் இது தாங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த உருளைக்கிழங்கு மசாலோட ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். ஸோ பூரி வந்து எண்ணெயில் போட்டதுமே நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். பூரி மாவு பிசைக்குள்ளே அதிகமாக தண்ணி ஊற்றி பிசைய வேண்டாம். ஸோ சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் சாஃப்டாக பிசையணும் அப்படிங்கிறது தேவையில்லை. பூரி மாவு நீங்கள் மேக் பண்ணக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக மேக் பண்ணணும். அப்போ தான் பூரி இது மாதிரி எண்ணெயில் போட்டதுமே நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ சப்பாத்தி அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப தின்னாக மேக் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தட்லேயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனல் மீ சங்கீதா vlog உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். See you.